போன வருஷமா அப்படி வந்தது. இயேசுவின் தாயார் உடலோடும் ஆன்மாவோடும் வெள்ளனை இருந்து ரோல் வரைச்சு சமோசா வரைக்கிறோம். அது எல்லாரும் மறந்து வரதானே இப்போ புதுமையாண்டிங்க பழமையாக பிரெஞ்சும் தமிழ் நடக்கிறது. இந்த வருஷம் தனியாக தமிழில் செய்யும். அப்போ என்ன வேண்ட போறீங்க இன்னைக்கு? 2000 அப்போ கார் பார்க்கிங்கு 3000 பிளாஸ் இருக்கிறதுக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சுகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து மரியாவின் விண்ணேற்பு நாளை வந்து எங்களுடைய ஃப்ரான்ஸில், அதாவது உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் வந்து சிறப்பாக கொண்டாடினோம். அது மாதிரி லூட்ஸு மாதா கோவில் எல்லாம் வந்து இதை வந்து மிக சிறப்பாக வந்து கொண்டாடி கொண்டிருக்கணும். இன்றைக்கு இது வயல் மாதாலயம் வந்து இதை வந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கணும். பாருங்க, இங்கே ஒவ்வொரு வருஷமும் இந்த அசம்ஷன் சொல்கிறது, அதை விண்ணேற்பு நாளை வந்து சிறப்பாக கொண்டாடினோம். எங்களுடைய தமிழர்கள் முக்கியமாக வந்து இன்றைக்கு பூசை எல்லாம் வச்சு சிறப்பாக வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு இதை எடுத்து காட்டுறது. இப்போ தான் வந்து ஃப்ரெஞ்சு பூசை முடிஞ்சுது, இனி தமிழ் பூசை வந்து தொடங்குறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், உறவுகள் எல்லாம் இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய பணித்தலங்கள்லேருந்து வந்த ஆக்கள் திருவுருவ சிலையில் கொண்டு போகிறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னும் தமிழர்களுடைய பூசை தொடங்கல கடை போட்டிருக்கணும். அதாவது கூடுதலாக வந்து இது வந்து ஆன்மீக புத்தகங்கள் மற்றது ஜேசோட சிவமாலைகள் அந்த மாதிரி கடைகள்லாம் போட்டிருப்பினோம். அங்கால வந்து ஃபர்ஸ்ட் எய்டு ஒன்று வச்சிருக்கணும். பின்ன அலுவலகம் உடன் வரவேற்கின்றோம். இங்கே அலுவலகம் இருக்குது. வணக்கம் அக்கா, இங்கே என்ன செய்கிறீங்க? அலுவலகம் உதவிகள் பாதுகாப்பு செய்கிறவைக்கு சிலை கொடுக்குறது, மற்றது பாட்டு புத்தகங்கள் கொடுக்குறது. ஓகே, அது எல்லாத்தையும் மற்றது ஆன்மீக பணியத்தால் கொடுத்து கொண்டிருக்கிறீங்களா? ஆன்மீக பணியாக தான் இல்லை, அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி 18 பங்குல ஒவ்வொரு பங்குலேருந்து 10 பேர் பாதுகாப்புக்கு. அப்போ அக்கா இந்த ஆன்மீக பணியா? நாங்கள் ஆஜந்தையிலேருந்து வந்திருக்கிறீங்க. எத்தனாவது வருஷமா இந்த விண்ணேற்பு நாளில் பங்கேற்கிறீங்க? விண்ணேற்பு நாளில் நான் கிட்டத்தட்ட 15 வருஷத்தை விட பங்கு வருவேன். ஆனால் எங்களோட பணியகத்தில் தொடங்கி இப்போ ஒரு 8 வருஷம் தான் நாங்கள் இங்கே. ஓகே, அதுக்கு முதலே தமிழ் பூசைகள் நடக்கிறது. தமிழ் பூசை நடக்கிறது. எங்களோட ஆன்மீக பணியாக தொடங்கி கிட்டத்தட்ட 8 வருஷம் வரும். போன வருஷம் நான் இருக்கையில், அதுக்கு முதல் ஒலிம்பிக்கால நடக்கிறது. அதுக்கு முதல் 3 வருஷம் ஆன்மீக பணியாக சிறப்பாக நடக்கும். இன்னும் சிறப்பாக நடக்கும். இந்த எவ்வளோ மக்கள் இன்றைக்கு வருவீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கூட. போன வருஷம் தெரியுமா? போன வருஷம் நான் இருக்கையில் அதாவது இருக்காது. கார் பார்க்கிங்கே 3000 பிளாஸ் இருக்கிறதுக்கு தான் இதை ஆயுதப்படுத்தி இருக்கோம். இவ்வளவு தூரம் வந்தவரை மழை இல்லாதபடியாக எல்லாம் வைக்கல் மாதிரி காஞ்சி போகுது. நேற்று வந்து சரியான வெயிலாக இருந்து கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் குளுமையாக இருக்கபடியால் ஓகேயா இருக்கும். காலமாக கொஞ்சம் வெயில் இல்லாதபடியால். மற்றது நாங்கள் இந்த ஒரு மழை இல்லாதபடியால் புண்ணியங்கள் எல்லாம் பெற்ற வேலை இருக்கையில் ஃப்ரான்ஸே வந்து காஞ்சிதாக கிடக்கு. போன மாதம் 25ஆம் தேதியிலேருந்து துப்புரவாக நடக்கும். கஷ்டமா இருக்கு. என்ன வெக்கையும் அதுக்காக வேண்டி மனசில் கட்டி வச்சிருக்கோம். தாகசாந்தி நிலையம் இருக்கா? தாகசாந்தி வந்து அங்கே ஃப்ரீயாக கொடுக்குற இடம் இருக்கு, இங்கே காசுக்கு விற்கிற இடம் இருக்கு. ஓகே, அது வந்து ஒவ்வொரு முறையும் ஆன்மீக பணியத்தால் செய்கிறது. அதுவே ஃப்ரீயாக கொடுக்குறது நீ பூச முடியத்தான். அப்போ இந்தியா விண்ணேற்பு நாளை வந்து சிறப்பு பற்றி சொல்லுங்களேன். விண்ணேற்பு நாளன்றைக்கு இயேசுவின் தாயார் உடலோடும் ஆன்மாவோடும் உன்னதத்துக்கு சென்ற நாள். அவளோட அமல உற்பவி இயேசுவின் தாய், மற்றது கன்னி மரியாள் என்று கணக்கு பேர்கள் இருக்குது. அந்த விண்ணேற்பு நாளை தான் இன்றைக்கு நாங்கள் ஜேசு வந்து கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லி ஒரு இது. இயேசுவிட தாய் தான் அவர். ஜேசு தானாக போனது, மரியாதை ஜேசு கூட்டி கொண்டு போனது தான் நாங்கள் அறிஞர் வாசிச்சுனாங்க. அப்படித்தான் இதை வந்து ஊரில் நீங்கள் வந்து சிறப்பாக கொண்டாடுறீங்களா? எங்களோட கரவட்டியில் இன்றைக்கு பல்லவமாத திருநாள். காலமே எல்லாம் பூசையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டாங்க. அங்கே எல்லாம் முடிஞ்சது. சந்தோஷம் அக்கா, கயத்தில் வந்து நல்ல விளக்கம் சொன்னீங்க. நன்றியா. நன்றி. பிரெஞ்சுக்காரர்களுடைய பூசை, அதாவது பிரெஞ்சு மொழியில் வந்து பூசை எல்லாம் முடிஞ்சிட்டு இது முடியத்தான் வந்து தமிழில் பூசை நடக்கும். பாருங்க, அதாவது கொடிக்கம்பம் எங்களுடைய ஊரில், அதாவது தமிழகத்தில் எப்படி கொடிக்கம்பம் ஏற்றுறோமோ அதை மாதிரியே இங்கேயும் வந்து எங்களுடைய தமிழர் பண்பாட்டுப்படி கொடிக்கம்பம் ஏற்றித்தான் இங்கே திருவிழா நடக்கும். பாருங்க, விழா பெரிய கொடிக்கம்பம்னு சொல்லி
தான் தமிழில் வந்து பூசைகள் நடக்க தொடங்கும். இங்கே பாருங்க எங்களோட ஆக்கள் எல்லாம் நிற்கணும், யூடியூப்பில் எல்லாம் மும்முரம் வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். இல்லை வணக்கம் வணக்கம். சொல்லுமா என்ன மாதா கோயிலே செட்டில் போல இருக்கு. இங்கே வாங்கிட்டோம். அப்படி போய்கொண்டிருக்கு. இப்போ வந்து ஃப்ரெஞ்சு மொழி பூசை முடிஞ்சிருக்கு போல இருக்கா. இப்போ எங்களுடைய உறவுகள் எல்லாம் நிற்கிறாங்க பாருங்க, ஒரு பணித்தளங்கள்ல இருந்து. அப்படி இருக்கிறீங்க? வணக்கம், அப்படி இருக்கிறோம். என்ன சிறப்பு இந்த விண்ணப்ப நாள் இங்கே? இது வந்து ஒரு புதுமையான கோயில் தானே. வயல் மாதா வந்து எங்களோட தமிழாக்களில் வந்து கூட இங்கே வந்து நேர்த்திகள் வச்சு நல்ல விரங்கள் கிடைச்சிருக்கு. அதில் ஃபேமஸ் ஆகிட்டு இப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆவணி 15 வந்து இங்கே வந்து எங்களோட தமிழில் இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் இதை பெருவிழாவாக செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஆனால் இது வந்து அதாவது உலகத்தில் இருக்க மாதா கோயில் எல்லாத்துலேயும் எல்லா மாதா கோயிலையும் இன்றைக்கு வந்து சிறப்பு. ஆனால் இதை வந்து எங்களோட பிரான்ஸ் இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் எல்லா மக்களையும் ஒன்றிணைச்சு ஒரு பெரிய தமிழ் பூசை செஞ்சு தமிழில். இது இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைமாக ஃபுல்லாக தமிழில். பழமையாக ஃப்ரெஞ்சும் தமிழும் நடக்கிறது. இந்த வருஷம் தனியாக தமிழில் செய்கிறோம். கண்ணா என்ன படித்தளம்? நான் வந்து செவரோன் பணித்தளம். எங்களோட பணித்தளம் வந்து செப்டம்பர் மாதம் 3ஆம் ஞாயிறு 20ஆம் தேதி பின்னர் 4 மணிக்கு வேளாங்கண்ணி மாதா திருவிழா ஒரு வருஷம் நாங்கள் செய்கிறோம். இந்த வருஷம் எங்களோட 10வது ஆண்டு. அதை நாங்கள் பெருசாக சிறப்பாக செய்கிறோம். அதனால் வேளாங்கண்ணி மாதா சேர்ச் தான் எங்களோட வந்து சேர்ச் வந்து சென்ட் மாதா. ஆனால் பணியகம் வந்து நாங்கள் பேர் வச்சுருக்கோம் வேளாங்கண்ணி பணித்தளம். ஒவ்வொரு வருஷமும் என்ன டேட் சொன்னீங்க? செப்டம்பர் 20ஆம் தேதி. எத்தனை மணிக்கு? பின்னேரம் 4:30 கொடியேற்றத்தோடைய ஆரம்பமாக. ஓகே, அப்போ நன்றி அண்ணா. ஓகே, உங்களை எதிர்பார்க்குறேன். வணக்கம். அப்படி பணித்தளங்கள் கொடிகளோட செல்ல பின்னால் வந்து பேண்ட் வாத்தியத்தோட மாதாவை கொண்டு வரோம். அதாவது வயல் மாதா. வயல் மாதாவுடைய திருவுருவத்தில் வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கிறோம். உங்களுடைய காணொளிகளில் வந்து கொடியேற்றம் இதுகளெல்லாம் பார்த்து மகிழ்ந்தோம். அதாவது உங்களுக்கும் இந்த வயல் மாதாவுக்கும் இருக்கிற தொடர்புகளை கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த குடியளவுக்கு நாங்கள் இங்கே வாடினாங்க. ஆரம்பத்துலேருந்து கிழமைக்கு ஒருக்கா வாடினாங்க. சில வேலைகள் இல்லை, வேலை டைம் இல்லைன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக வர டைம் கிடைக்க வாடினாங்க. குடியளவுக்கு வந்தால் ஒரு காணொலி போடுவோம். ஷார்ட் காணொலி என்றாலும் டிக்டாக்ல வந்து போட்டு கொண்டிருப்பீங்க. மாதாண்ட ஒரு நினைவாக கிடைச்ச இதுகளை சொல்லுங்கள். அற்புதங்கள் ஏதாவது நடந்திருக்கா? இல்லாட்டி ஏதாவது குடியளவுக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கிறது. அதுக்காக நாங்கள் நிறைய நேர்த்தி கடனும் இங்கே செஞ்சுருக்கிறோம். ஸோ இது ஒரு என்ன சொல்கிறோம், புதுமையான ஒரு ஆலயம் என்றபடியாக எல்லாரும் வராங்க. நாங்களும் அதை பின்பற்றுறோம். எவ்வளோ காலமாக நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீங்க? நான் பிரான்ஸுக்கு வந்து 7 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறேன். இந்த திருவிழாக்கு விண்ணேற்பு நாளுக்கும் பாருங்களா? திருவிழாக்கு தான் என்னுடைய முதல் அனுபவம். என்னுடைய மனைவி போன வருஷம் வந்தவங்க. அவங்க வந்து வீடியோ காணொலி பதிவு செஞ்சவங்க. போன வருஷம் வேலையால் வரையலாம் போயிட்டு இந்த வருஷம் நேரடியாக வரக்கூடியதாக இருக்குது. அப்போ இன்றைய விண்ணேற்பு நாளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அளவு சொல்லுங்களேன். என்னத்துக்காக வேண்டி இது வந்து கொண்டாடினு சொல்லி? இதனுடைய முழுமையான விளக்கம் தெரியாது. ஆனால் இன்றைக்கு தான் முதல் தடவை நானும் இங்கே வந்தது. ஸோ இன்றைக்கு தான் எனக்கு ஒரு அனுபவமாக இருக்குது. அப்போ எப்படி இருக்குது இன்றைக்கு? தமிழாக்களை கூடுதலாக தமிழாக்களை பார்க்குறது தான் இன்றைக்கு தமிழர் திருவிழா தமிழ் மொழியில் பூசையில் நடைபெறக்கூடிய தமிழாக்கள் குடியலுக்கு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே 10 மணிக்கு பிரெஞ்சு மொழி பூசையில் முடிஞ்சிட்டு இனி சிறப்பாக பிரெஞ்சு மொழி பூசையும் பார்த்துனீங்களா? ஓகே ஓகே, அதை கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம். பட் தமிழ் மொழி பூசை நடக்கும்போது க்ரௌட் வந்து நிறைய வந்துருக்கு. க்ரௌட் கூட இருக்குது. இப்போ வந்துட்டாங்க நிறைய பேர், இன்னும் நிறைய பேர் வராங்க. ஸோ வராக்கள் ஈஸியாக இருக்கும் வந்து பார்க்குறது. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா.
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கீழே வந்து தான் மெயின் சப்பல் இருக்குது. மக்கள் போய் வழிபட்டுட்டு மேலே வந்து பிரார்த்தனைகள் எல்லாம் செய்யணும். பூசைகள் நடந்து கொண்டிருக்குது. இது வந்து சாப்பாடு செய்கிற இடம். இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து இங்கே சாப்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கணும். இங்கே பாருங்கள் உறவுகள் எல்லாம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கணும். ஊர் சாப்பாடுகள் அப்பம் எல்லாம் இந்த முறை கூட வந்துட்டு போல இருக்குது அப்ப கடையில் எல்லாம். வணக்கம், உங்களுடைய அது புதுசாக இந்த முறை வந்தீங்களா இல்லாட்டி ஒவ்வொரு முறையும் செய்கிறீங்களா? இந்த முறை தான் வந்தேன், அதான் பார்த்தேன். நிறைய அப்பம் எல்லாம் போட்டு வச்சு அப்போ சட்டியை நிறைய இருக்குது. எங்கே இருக்கு கடை? வணக்கம், நீங்கள் லண்டன்லேருந்து தானே வந்தீங்க? இல்லை, எங்கே இருக்கு கடை? ஓகே ஓகே. எவ்வளோ அப்பம் சொல்கிறீங்க இன்னைக்கு? எவ்வளோ அப்பம் ரெடியாக கொண்டு வந்திருக்கிறீங்க? 2000 அப்பம். எவ்வளோ சோடி அப்பம் போகுது? சோடி மூண்டு 150. ஓகே பாருங்க. இப்போ தான் வந்து ஈஸியாக வேண்டுனா இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் நேரம் போச்சுன்னா வந்து ஆட்கள் லைன் இருக்கா? அப்போ எங்களுக்கு தரமாட்டீங்களா இதால்? ஹலோ வணக்கம், என்ன நடக்குதுங்க? அதுதானே இங்கே வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து சிறப்பாக வந்து பிரியாணி அப்பம் தோசை எல்லாம் ஊரில் எப்படி நடக்குமோ அதெல்லாம் செஞ்சு எங்களோட மக்களுக்கு பரிமாறி கொண்டு போயினோம். அண்ணா வந்து பாண்டிச்சேரியில் வந்து இருந்து நம்மளுடைய பிரியாணி போட்டு கொண்டிருக்காரு. எத்தனாவது பிரியாணி போடுறீங்க அண்ணா? 7வது பிரியாணி. ஓகே, எத்தனை பேருக்கு பிரியாணி? 10,000 பேருக்கா இல்லாட்டி குறைவா? 10,000 மேலே. போன முறை எவ்வளோ போச்சுன்னு தெரியுமாண்ணா? அப்போ நீ என்ன போட்டு கொண்டே இருப்பீங்களா பிரியாணி? இந்த மாதிரி நேரத்துக்கு வந்துட்டு போல இருக்கு பிரியாணி வழியே. வர மக்களுடைய இதுகளும் கூடிக்கொண்டிருக்கிறபடியால் வந்து அவையும் செய்யணும் நேரத்துக்கு. தொடர்ச்சியாக பிரியாணி போட்டு கொண்டிருக்கிறார். 4 மணிலேருந்து நிற்கிறோம் பிரியாணி. புதினா 4 மணியில் இருந்து அம்மாடி புதினாவும் கொத்தமல்லியும் அப்படி வாசம் இழுக்குது. பெரும் அன்னையே, எங்கள் அன்னையே, அருள் புரிவாயே. பிரான்சு மண்ணிலே பசும்புல் சூழ பிரகாசிக்கும் பேரொளி என்றோ, இலைகள் தாலாட்ட இன்னிசை பாடும் இயற்கை கோவில் கொண்ட அக்காக்கள் எல்லாம் வெக்கையிலையும் இருந்து வந்து எங்களுடைய மக்களுக்காக வேண்டி பணி செஞ்சு கொண்டிருக்காங்க. வெக்கை இல்லையாக்கா? சரியான வெக்கை என்ன காஞ்சி போய் கிடக்கு? கூலா இருக்கிறீங்களா? எத்தனை மணிலேருந்து வேலை சொல்றீங்க? வடை இல்லை, வெள்ளனை இருந்து ரோல் வரைச்சு சமோசா வரைக்கிறோம். இப்போதான் படிச்சிருக்கோம். எத்தனை ரோல்ஸ் பொறிச்சிருப்பீங்க? 5000. ஓகே ஓகே. அப்போ போன வருஷம் வந்தீங்களா? போன வருஷம் நான் வரையில. போன வருஷம் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே. என்ன சமோசா என்ன ரோல்ஸ் எல்லாம் மரக்கறி? சமோசா ரோல்ஸ் வந்து கோழி மாடு. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். சோமா. ஓகே. எத்தனாவது வருஷமா உங்களோட விண்ணேற்பு நடக்குது? 5 வருஷமா. 2024 நடக்கல ஒலிம்பிக்கால. அதுக்கு முதல் 22ல இருந்து அக்காக்களை பார்க்கும்போது இங்கே தான் நிற்கிறீங்க. கூடுதலா பூசைக்கெல்லாம் போகிறீங்களா? இன்றைக்கு போயில, நேற்று முன்னைக்கும் கோயில நான் கட்டி பார்க்கல. இங்கே எவ்வளவு சமையலுக்கு நிற்கிறோம். எத்தனை மணிக்கு தொடங்குற நீங்கள் இந்த சமையல்? காலையில் 6 சமையல் 5 மணிக்கு தொடங்கிடுவோம். அப்போ மரக்கறி வெட்டுறது இது அதில் முதல் நாத்தே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். பெரிய வேலை என்ன இது? ஒரு வேலைக்கு முதல்ல எத்தனை பேருக்கு நீங்கள் செய்கிறீங்க? கிட்டத்தட்ட அது ஒரு 10,000 15,000 பேருக்கு
கிட்ட வருவீங்க போன வருஷமா அப்படி வந்து அப்படித்தான் ஒவ்வொரு வருஷம் பார்க்கிங்க பார்க்க தெரியுமே ஓகே ஓகே இந்த கூட வந்திருக்கேன் வருஷம் கூட ஆனா இந்த லூட்ஸுக்கும் போயினமே இப்போ வெளிநாட்டுல இருந்து இது கொண்டு வரீங்க லூட்ஸ் போற மாதிரி இப்போ வெளிய போன முறை லண்டன்ல இருந்து ஒரு அக்கா வந்து இந்த முறை நான் ஜெர்மன் லண்டன் வந்திருக்காங்க ஓகே அப்ப கேவலா இருக்கும் போறீங்களா போறாங்க போனது என்ன கிடையாது தங்கச்சி பஸ்ல போனாங்க ஓகே ஓகே அப்ப எப்படி வந்து உடனுக்குடன் சுட்டு வெட்டி எல்லாம் பண்றதுக்கு இதா இருக்கு ஏன்னா வெளிநாடுல வந்து நேரம் இருக்காது அப்படி செய்யறதுக்கு என்ன செய்யல அக்கன பேர் இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க உடனுக்குடன் செஞ்சா தான் சுவை கிடைக்கும் இதில் வேறு வாசி பழுதா போயிடும் அப்போ உடனே செய்கிற டேஸ்ட் இருந்தாங்க செய்கிறோம் நீங்க வந்து என்ன சாசல் பண்ணி தரமா ஆமாம் ஓகே அக்கா மட்டும் வாங்க ரமணியா ரமணியா அவ கிரீஸுக்கு போயிட்டா வக்கன்ஸுக்கு பேர பிள்ளைகளோட அவ இப்போ வந்து கூடுதலான பங்கேற்கிறீங்களா அவ இன்றைக்கு இந்த முறை இல்லை ஓகே ஓகே அப்போ இந்த நாளை பற்றி சிறந்த நாளை பற்றி சொல்லுங்களேன் எல்லாரும் நம்பிக்கை எல்லாருக்கும் கிடைச்சி தான் வந்து செய்கிறாங்க நம்பிக்கையெல்லாம் அற்புதங்கள் சொல்றேன் எல்லாம் வடிவா கிடைக்கும் அக்காவுக்கு விசா கிடைச்சு உங்களோட குடும்பத்தோட சந்தோஷம் எவ்வளவு மாதங்களை வச்சுக்கிறது நன்றி தானே அவங்கள ஆசிரியத்தை வச்சுக்கிறேன் எவ்வளவுமே காணும் சொல்லுங்க இப்ப அற்புதங்கள் ஏதாவது உங்களுக்கு நடந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அதை பற்றி கடவுள் சொல்லியிருக்கேன் நேற்று வச்சுலாம் கூட வச்சிருக்காண்டு எல்லாரும் நம்பிக்கைலாம் வராங்க தமிழாக்களை பாக்குறதா அடுத்த சந்தோஷம் என்ன எப்படி இது வந்து ஒரு பிக்னிக் மாதிரி தான் மாதிரி நம்ம பக்தியா வரையில அது உண்மை தான் சொல்லணும் இயற்கையான அழகான கோயில் பெரிய கோயிலா இருந்தாலும் இயற்கை அழகா ரசிக்கிற இடம் இதுதான் கண்டிப்பா அப்ப அதுதான் எல்லாரும் எல்லாம் சேர்ந்து இருக்கு இந்த இடத்துல அதனாலதான் மக்கள் வந்து வாருங்க நாங்களும் இயற்கையாவே சமைக்கிறோம் ஊர்ல எப்படி சமைப்பீங்களோ அப்படியே சமைக்கிறீங்க நல்லா இருக்கு சமைப்பா சாப்பிட மாட்டீங்க சமைப்பா நல்லா நல்லா எவ்வளவு பேர் வந்து வாங்கினோமோ சாப்பிட மாட்டேனுமா வணக்கம் வணக்கம் வந்து ரோல்ஸ் எல்லாம் உங்களை தோசை ரோல்ஸுகள் எல்லா ஐட்டங்களும் தமிழ் ஐட்டங்கள் இருக்குது கேக் இருக்குது இங்கால ரோல்ஸ் வைக்கணும் ரெண்டு பக்கம் ஒரே தான் பொரிச்சு கொண்டு இருக்கிறீங்களா அது வித்தியாசமா மாடல் கோழி அங்க ஒரு ஆள் வந்து எப்படி இருக்குக்கா தோசை அப்பம் நல்லா இருக்கா பாலப்பமா ஒரு சின்ன துண்டு தாங்க அக்காட அன்புக்கா வண்டி அம்மா தம்பி அக்கா நல்லா இருக்குக்கா அக்கா அங்கேருந்து வந்திருக்கீங்க இந்த நாடா இல்லாட்டி பெரிஸ் தானா அப்போ எத்தனாவது வருஷமா இந்த திருவிழாவில் கலந்து கொள்றீங்க 15 வருஷம் ஒவ்வொரு வருஷம் மண்டாரி மாதாட்ட மண்டாரிட்டு கண்டனுக்கு வந்துருக்கோம் எல்லாம் சவரங்கள் இதில் நிற்கிற எல்லாரும் ஒரு குழு ஒரு சந்தோஷம் என்ன வந்து செய்யும்போது ஒரு விழாக்கள் ஊரில் வந்து விழாக்களுக்கு போகிறோம்ல அப்படி சந்தோஷம் அப்போ ஊருக்கு போகிற நீங்களா அப்படி விழாக்களுக்கு ஊருக்கு போயிட்டீங்களா இந்த முறை போகல போகிற இல்லையா அப்போ கடைசியாக போனீங்க இலங்கைக்கு இலங்கைக்கோ இலங்கைக்கு 3 வருஷம் எப்படி திருநாளுக்கு போனீங்களா அப்படி சும்மா வாக்காசு போயிட்டு வரேன் அப்போ ஊரில் வந்து இப்படி நான் திருநாளுக்கு போகிறேன் திருநாளுக்கு எந்த பெருநாள் இந்த சூசியப்பர் கோயில் சூசேப்பா அது எந்த இடத்துல இருக்கு அச்சுவேலி சூசேப்பர் கோயில் ஓகே ஓகே இங்கேயும் இருக்கு தானே சூசேப்பர் பணியம்னு சொல்லி கொங்கூட்ல கிளாஸ்கோவில் இருந்து வந்திருக்கேன் நானே போன முறை நான் மீட் பண்ணமா ஓ நீங்க அக்கா தங்கச்சி அண்ணா ஓகே ஓகே சகோதரங்க எல்லாரும் 3 பேர் மகன் நீங்க எல்லாரும் நீங்க பிரான்ஸ் இல்ல அவர் நீங்க கிளாஸ்கோ ஸ்காட்லாந்து ஏன் அவ்வளவு தூரம் போயிட்டீங்க நான் போயிட்டு மாதா கவனி வந்தேன் குளிர் இல்லையா அங்க ஸ்காட்லாந்துல குளிர் எந்த நேரம் குளிர்மையாவே இருக்கும் குளிர்மை நல்ல வெதர் எப்படி அந்த ஸ்காட்லாந்து மக்கள் ஏண்டா லண்டன் மக்கள் வித்தியாசமான ஒரு ஸ்காட்லாந்து மக்கள் எல்லாம் அன்பானவர்கள் நாங்கள் எல்லாரும் நல்ல சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கும் ஓகே அங்கே கல்ச்சர் வந்து வித்தியாசம் தானே லண்டன் கல்ச்சரை விட ஸ்காட்லாந்து கல்ச்சர் வித்தியாசம் எத்தனை வருஷமா வாரீங்க அங்கே இந்த லண்டன்ல நீங்க ஒவ்வொரு வருஷம் பாருங்களா நான் போன வருஷம் வந்தேன்னா இப்போ போன வருஷம் இந்த வருஷம் வந்தேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல்ல வந்தேன் போன வருஷம் வந்ததில் பிடிச்சி போயிட்டு வந்துட்டீங்க ஜெர்மனி கோயிலில் ஹேவிலாக்கும் வந்தேன் போனீங்களா ஹேவிலாக்கு இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு அப்போ நல்ல சனம் பார்க்க சந்தோஷமா இருந்தது அங்கே வந்து கடைகள் கூட இல்லை கடைகள் கூட ஏதாவது கடை வச்சீங்களா இல்லை இல்லை நன்றி அக்கா நன்றி அண்ணா நன்றி காட்டுவாரா என்று பெயர் சூட்டும் கண்ணீர்
பச்சையாக கொஞ்சம் இருந்தது, இந்த முறை காஞ்சி போச்சு. ரெண்டா சரியான வறட்சி ஃப்ரான்ஸில். எங்களுடைய மக்கள், அதாவது எங்களுடைய தமிழ் உறவுகள் எல்லாம் வந்து ஆலயத்திலுக்குள்ளே, அதாவது மெயின் செப்பலுக்குள்ளே போகிறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். இங்கே பாருங்கள், அங்கால தமிழ் பூசை நடந்து கொண்டிருக்குது. இங்கால வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்காக வேண்டி நிற்கணும். இங்கால வந்து மெழுகுவத்தி ஏற்றி வழிபாடுகளும் செய்யலாம். உள்ளே வந்து மெழுகுவத்தி ஏற்றபடியால் ஏற்ற இல்லாத ரெண்டால இங்கே வந்து மெழுகுவத்தி ஏற்றி கொண்டிருக்கேன். மந்தில ஜோலியிலேருந்து வந்திருக்கீங்க, குடும்பத்தோடு வந்திருக்கீங்க போல இருக்கு. மகளோட வந்த மகள் வந்த போல வரோம். ஓகே, எத்தனாவது வருஷமாக இந்த விண்ணேற்பு நாளுக்கு பங்கேற்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கு தான் புதான் பாரு முதல் தடவை வாரீங்க? ஒவ்வொரு வருஷமும் வாரீங்க. வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? அக்காவும் மந்தில ஜோலியா? ஓகே, எத்தனாவது வருஷமா வாரீங்க இந்த? 5-6 வருஷமா. 5-6 வருஷமா வாரீங்க. ஓகே, இந்த தமிழ் பூசைக்கு வாரீங்களா? அப்போ இன்றைக்கு என்ன சிறப்பான நாள்? என்னத்துக்காக இன்றைக்கு வந்து எல்லா மக்களும்? Assomption de la mairie. Assomption de la mairie. Marie. ஓகே, அப்போ இன்றைக்கு என்ன செப்பலுக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணீங்களா இல்லாட்டி இங்கே முழுவரி வெளுத்த போகிறோம். அங்கே மெயின் இது புதுசாக பார்த்துட்டீங்களா? இனித்தான் போகிறீங்களா? ஓ, இதுதான். ஓகே, வணக்கம் தம்பி. வணக்கம். பேர் என்ன தம்பியோட? சத்யா. சத்யா, நல்ல அழகான பேர். தம்பிக்கு தெரியுமா இன்றைக்கு என்ன நடக்குதுண்டு? அசம்ப்ஷன். ஓகே, குட். அதாவது இன்றைக்கு லீவு ஃப்ரான்ஸில் எல்லா இடத்துலையும். சனிக்கிழமை நார்மலாக லீவு தானே? அப்போ என்ன செய்கிறதுக்கு நிற்கிறீங்க? பள்ளிக்கூடம் படிக்க ப்ரே பண்ணுறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு. எவ்வளோ காலமாக வாரீங்க எங்களுடைய வயல் மாதாக்கு? இன்றைக்கு தான் வாரீங்க. அப்போ ஏதாவது வேண்டினது நடந்திருக்கா உங்களுக்கு? நோவா? அப்போ என்ன வேண்ட போகிறீங்க இன்றைக்கி? ஓகே ஓகே, அப்போ எத்தனை மழை? 2 மழை எதிரி வச்சுருக்கிறீங்க? அப்பாவுக்கு. ஓகே, அப்பா வரல அப்போ இன்றைக்கு? அப்பா வரல. ஓகே ஓகே, அப்போ வாழ்த்துக்கள் இன்றைக்கு, அசம்ஷன் வாழ்த்துக்கள். நன்றியா. ஓகே, உங்களுடைய இந்த வேலையை சிறப்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி ஐயா. உங்களோட சேவை வந்து பார்த்த இலங்கையில் போய் நிறைய சேவைகள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. எப்படி போச்சு இலங்கை பயணங்கள்? சூப்பராக போச்சு, ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது நாங்கள் அங்கே போயிட்டு அந்த எங்களோட தாய் நாட்டில் போயிட்டு அங்கே இந்த ஏழாவது ஆக்களுக்கு உதவி செஞ்சோம். இந்த சின்ன பிள்ளைகளும் சந்தித்தோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு. முதல் தடவை போனீங்களா இது இலங்கைக்கு? இப்படி இந்த ஃபேமிலியோட ஏற்கனவே போயிருக்கிறேன். ஆனால் முதல் தடவை தான், ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்படி அந்த ஒரு இப்படி ஒரு சேவை செய்கிறதுக்கு. மதன் ஃபாதரோட போய் எல்லாரும் சுற்றி பார்த்து அதான் இந்த ஜஃப்னா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், அப்படி யுத்தம் நடந்த இடங்கள் எல்லாம் போய் பார்த்துருக்கோம். முல்லைத்தீவில் அந்த முள்ளிவாய்க்கால் போகணும். அதான் ஒரு உண்மையில மறக்க முடியாத ஒரு அனுபவம். என்ன விடயங்கள் செஞ்சீங்க அங்கே? விடியாமண்டா அந்த என்ன செய்யணும்? அங்கே போய் என்ன செஞ்சீங்க? நாங்கள் இந்த அனாத ஆசிரமங்களில் பிள்ளைகள் சந்தித்தோம். சின்ன பிள்ளைகளும் இருந்தாங்க, ஒரு அளவான வயசு பிள்ளைங்களும் இருந்தாங்க. முதியோர் இல்லத்துக்கு போகணும். அங்கே இந்த வயசு முன்னாக்கள் அவங்கள சந்தித்தோம். மட்டும்தான் இந்த அந்த ஒரு 2-3 ஸ்கூலுக்கு போகணும். அதில் சில ஸ்கூலில் அந்த ஹேண்டிகேப் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பள்ளிக்கூடம் விளங்கல ஊனமுற்றோர்கள். அதான் அந்த ஊனமுற்றோர்கள் அவங்களும் சந்தித்து அவங்களோட விளையாடி அந்த நிறைய விஷயங்கள் மட்டும் அதான் அதை மட்டும்தான் இந்த அந்த குடி போதை அதில் பாதிக்கப்படுறாங்க அவங்க ஒரு சென்டர் வச்சுருக்காங்க. அதையும் சந்தித்தோம். கடைசியாக நாங்கள் இந்த போரில் பாதிக்கப்பட்ட
போரில் அந்த யுத்தத்தில் ஊனமுற்றர்கள் அந்த மட்டும் இந்த மென்டலும் ஃபிசிக்கலியும் பாதிக்கப்பட்ட ஆகலாம் ஒரு சென்டர் வச்சுருக்காங்க. பாரூட்னு ஒரு சென்டர் வச்சுருக்காங்க வவுனியாவில். அங்கேயும் போகணும். அப்போ நிறைய விஷயங்களில் பண்ணியிருக்கிறோம். நல்ல விஷயம் செஞ்சுருக்கிறீங்க. அதாவது இளையர்களும் வந்து கூடுதலாக வந்து நாங்கள் தெரியும் தானே. இப்போ வந்து வேறு விஷயங்களுக்கு போகும்போது இதுக்குள்ளே வந்து சேவை விஷயங்கள் அதான் எல்லாரும் சொன்னாங்க. அங்கே வாழ்த்துக்கள். தொடர்ந்து அப்படி செஞ்சு கொண்டுருங்க. ரெண்டு இந்தியா திருநாளை பேர் சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனாவது வருஷம் இது? இது காட்டு மாதம், நான் வயல் மாதம். நாங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு 5 வருஷம் அப்படி வரேன். இடையில் இந்த ஒலிம்பிக் நடந்ததால் நடக்க முடியாமல் போயிட்டு, ஆனால் ஒவ்வொரு வருஷம் வந்து நாங்கள் இந்த சேவை செய்கிறது, இந்த மக்களை இந்த நிறைய க்ரௌடு தானே. அப்போ அவங்களுக்கு எங்கே இருக்கணும், பார்க்கிங் அங்கே விடணும், கொஞ்சம் அந்த சாப்பாடெலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஆக்குறதுக்கு கொஞ்சம் நாங்கள் இங்கே உதவி செய்கிறோம். சில இந்த தமிழ் உறவுகளுக்கு வந்து தெரியாது என்னத்துக்கு வேண்டி கொண்டாடி நம்ம விண்ணேற்பு நாள், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். விண்ணேற்பு பெருநாள் அது நாங்கள் இந்த எங்களோட மாதா அவங்க விண்ணேற்புக்கு போன நாள். அதாவது ஜேசு வந்து விண்ணேற்புக்கு போன மாதிரியே மாதா அதே தான். முதல்ல இயேசுநாதர் அவங்க விண்ணேற்புக்கு போனாங்க. அதை தொடர்ந்து நாங்கள் எங்களோட மாதாவும் போனது. அந்த நாளை கொண்டாடுறதுக்காண்டி தான் இந்த விண்ணேற்பு பெருவிழா. மற்றது இது வந்து பிரான்ஸ், அதாவது வயல் மாதாவில் மட்டுமில்லை, உலகத்து நாட்டில் ஆகஸ்ட் 15 அது உலகம் முழுக்க கொண்டாடுறது. நீங்கள் வந்து தமிழ் பூசை பண்ணி சிறப்பாக கொண்டாடு. அதான் தமிழ் பூசை பண்ணி நாங்கள் எங்கள் ஊரில் மாதிரி நீங்கள் இப்படி பார்த்துருப்பீங்க. எங்களை எல்லாம் அந்த எப்படி இந்த ஊரில் எப்படி கொண்டாடுவாங்களோ எல்லாம் கொடியேற்றி அந்த வேஸ்பேர்லாம் நேற்றுலாம் அந்த வேஸ்பேர்லாம் நடந்தது. இன்றைக்கு எங்கள் மெயின் பெருநாள் அது அந்த இளைஞர்களை எப்படி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி இங்கே கொண்டாடுறாங்க தமிழில். தேங்க்யூ. உங்களுக்கு தான் தேங்க்யூ. வணக்கம். என்ன கொண்டு போறீங்க? தோசை கரைச்சி கொண்டு வந்தால் தோசமாக கரைச்சி கொண்டு வந்தால் முடிஞ்சிட்டு இன்னொரு வாளி இருக்குது காரில், அது போய் எடுக்க போகிறோம். தோசை கரைக்கிறீங்க? தோசைமா நீங்களே கரைச்சி கொண்டு வரீங்க? எத்தனை தோசை போட்டிருப்பீங்க இந்த வாளிக்குள்ள? 300 தோசை. எத்தனை தோசை வந்திருக்கு இன்றைக்கு? 3000 தோசை வந்திருக்கு. கூட 2 வாளி கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி 2 வாளி. எத்தனாவது வாளி இது? முதலாவது வாளி. நேற்று ஒரு வாளி முடிஞ்சிட்டு இந்த 2 வாளி இருக்குது. எப்படி போய்கொண்டு இருக்குது எங்களுடைய விண்ணேற்பு நாள்? நல்ல பரவாயில்லை. அண்ணாக்கு எத்தனாவது வருஷம்? எனக்கு இப்போ இதில் நான் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்தேன். இல்லை, இந்த விண்ணேற்பு நாள் விழாக்கில் கலந்து கொள்கிறேன். நான் கலந்து கொண்டு 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ மக்கள் வேறு விட நினைக்கிறீங்க? கூட 3-4 லட்சம் கிட்ட வரும் ஜனங்கள். 10,000 மேலே வேறு விட. ஓகே. அப்போ பின்னேற விழாவும் இருக்கா? பின்னேறத்துக்கு பூசை இருக்கான்ட்டு? பின்னரும் இருக்குது. எத்தனை மணிக்கு பின்னேற பூசை? அது 6 மணிக்கு இருக்குது. 6 மணிக்கு கொண்டு இருக்கு. 6 மணிக்கு. இப்போ 10 மணிக்கு ஒரு பிரெஞ்சு பூசை நடந்தது. இப்போ தமிழ் பூசை நடக்குது. ஓகே. ஓகே, நன்றி அண்ணா. ஓகே, அப்புறம் சந்திப்போம். இப்போதைக்கு தான் ஈஸியாக வந்து சாப்பாடுகள் வேண்டக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி பிறகு வந்து அந்த கஷ்டம். இங்கே பாருங்கள், தோசை எல்லாம் போட்டுக்கொண்டு நல்ல அழகான ஊர் தோசை மாதிரி இருக்குது. எவ்வளோ நாள் புளிச்சிருக்கு? காலையில் போட்டு 4 மணிக்கு போட்டு 5 மணிக்கு அரைச்சிங்க. நேற்று 4 மணிக்கு போட்டு. ஓகே. அப்போ உளுந்து எப்படி பங்கு போட்டீங்க? என்ன பங்கு? இவ்வளோமா இவ்வளோ உளுந்து? எப்படி இப்படி கப் பண்ணா இதால் ஒரு கப் இருந்து 3 கப் அரிசி. ஓகே. உள்ள வந்து இதுவும் இருக்கு. என்ன வெங்காயம் இருக்கு போல இருக்கு. தாளிச்சு போட்டுருக்கீங்க. மஞ்சளும் போட்டுருங்க. எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். நல்ல ஆக்டிங்கெல்லாம் அந்த மாதிரி போய் கொண்டிருக்கு. நன்றி. இது எத்தனை தடவை வரீங்க? இது என்னோட 2வது தடவை. இப்போ இது என்னத்துக்கு வர நீங்கள்? ஆன்மீக இதுக்கு வரீங்களா, இல்லாட்டி சாப்பிட்றதுக்கு வரீங்களா, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸில் பார்க்க வரீங்களா? இது இல்லை, இது எல்லாத்தையும் பார்த்து பழகணும் தானே. எங்களோட இப்படி தமிழாக்களுடைய இந்த இந்த கிறிஸ்டியன் மதத்தை சார்ந்தது எப்படி நடக்குது என்று பார்க்க வந்த நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன். ஆமாம், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன். ஓகே. 2வது வருஷமாக வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் கண்ணேரம் நிற்கல. இப்போ தான் நிற்கிறேன். நின்று பார்த்துட்டு வடிவா இந்த மாதிரி நடக்குதுண்டு. இப்போ தமிழாக்களும் பார்க்க சந்தோஷமாக இருக்கும் தானே. கண்டிப்பாக. மற்றது இந்த நாளில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னத்துக்காக வேண்டி இது கொண்டாடி நம்ம எங்களுடைய தமிழ் உறவுகள் தெரியுமா?
நீங்களே சொல்லுங்கள். ஜீசஸ் வந்து விண்ணுக்கு போனவர் தானே, அது உயிர்த்த நாய் 2 உயிர்த்துட்டு பிறகு வந்து விண்ணுக்கு போனவர். அது மாதிரி வந்து மேரி, மதர் மேரி, மரியாளும் வந்து விண்ணுக்கு போனதுனால வந்து கொண்டாடினோம். ஓகே, நன்றியா. ஓகே, நன்றி. இங்கே ஒரு ஆள் தெரிஞ்ச ஆள் நிற்கிற மாதிரி தெரியுது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சோமா. எப்போ வந்தீங்க? இப்போ வந்தீங்க. அப்போ ஒரு வருஷம் பாருங்களா? இன்னும் ஒரு வருஷம் தான் முன்னேற்பு நாளுக்கு ஒரு வருஷம் அந்த வருஷம் நான் அங்கே லூட்ஸுக்கு போனீங்க. இப்போ வந்து லூட்ஸுக்கும் போயினமே எங்களோட மக்கள் கூடுதலாக முழு பேரும் அரைவாசி முக்கால்வாசி பேர் நிற்கிறாங்க அங்கே நிற்குது. ஓகே, அப்போ அதனால் இந்த முறை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த எத்தனை வருஷமாக வாரீங்க? 4 வருஷம். ஓகே, என்ன சிறப்பு இந்த நாளில் வந்து? அதாவது என்ன சிறப்பு என்ன சொல்கிறது? இந்த நாள் என்ன சிறப்பு? புதுமை. அப்போ அது என்ன புதுமை நடந்திருக்கு உங்களுக்கு? எனக்கு ஒன்று நடக்கல. இப்போ வாரீங்க அது எல்லாரும் மறந்து வரதானே இப்போ புதுமையாண்டி வைப்பிட்டு அங்கே கொண்டு மற்றதெல்லாம். ஓகே, அப்போ அவைக்கு புதுமை நடக்கிறதா தான் அவள் ஊட்டுற வழியாக நாங்கள் வரோம் சேர்ந்து. எல்லாம் அப்படித்தானே. சோமா. வணக்கம். நல்ல சோமா இருக்கும். வாழ்த்துக்கள் இன்றைக்கு பிறநாளுக்கு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எப்படி போகுது இன்றைக்கு பிறநாள்? நல்லபடியாக போகுது. இதை வந்து எப்படி நீங்கள் கொண்டாடுறீங்க வீடுகளில்? உங்களோட வீட்டில் எப்படி கொண்டாடுறீங்க? ஏதாவது விசேஷமாக கொண்டாடுறீங்களா இல்லாட்டி இப்படி வந்து வீட்டில் விசேஷம் உண்டு இல்லை? ஒரு நாளும் கிறிஸ்மஸ் மாதிரி இதை வந்து கொண்டாடுற இல்லை? கிறிஸ்மஸ் மாதிரி வந்து வீட்டில் கொண்டாடுற இல்லை? அப்போ வந்து இது வந்து தேவாலயத்துக்கு போடுறாங்க, அவ்வளோதான். அப்படியே வீட்டில் கொண்டாடுறாங்க இல்லை. அப்போ இந்த முறை எப்படி போய் கொண்டு இருக்குது திருவிழாக்கு? நல்லா போய் கொண்டு இருக்கு. லூசுக்கு போயில நிறைய பேர் லூசுக்கு போயிட்டு போன மாதம் போயிட்டீங்க. அப்போ இது வந்து இன்றைக்கு போகிற வந்து சிறப்பு தானே? சிறப்பான புசையில் நடக்கும். இன்றைக்கு தான் மாதாட 15ஆம் தேதி உலகம் முழுக்க உள்ள மாதாட பெருநாள். உலகம் முன்னேற்பு நாள். உலகம் முழுக்க எல்லா கோயிலையும் மாதாட கோயில்களுக்கு இன்றைக்கு கோயிலுக்கு வந்து கொண்டு எந்த கோயிலானா போய் கொண்டு இருப்பேன். எந்த கோயில் பெருநாள்னாலும் போயிருக்கிறேன். இந்த காலக்காலம் மற்றது வயல் மாதாவுக்கு அதிகமாக வரணும். வயல் மாதாவுக்கு தான் கூடுதலாக வரும். அப்போ இன்றைக்கு பனித்தளத்தில் போய் கொடியில் ஒன்று தூக்கல இல்லை? அதெல்லாம் முடிஞ்சது. நீங்கள் இந்த பனித்தளம் நாங்கள் கொங்கூர் இன்னும் நொட்டடாம் புலமினில் அந்த பங்கெல்லாம் தனியாக வந்தீங்க? மகனோட நீ மகன் தான் நீ நடத்துவேன். நாங்கள் இன்றைக்கு வந்து எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரியுமா? நார்மலாக வந்து 4000 5000 மாறுது. கொஞ்சம் குறைவாக இருக்கனால ரூட்ஸுக்கு போயிட்டு வச்சேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து வேறு இடங்களுக்கும் போய் நம்ம வேறு மாதா கோயிலுக்கும் போய் நம்ம அந்த வெக்கன்ஸ் தானே. அப்போ இலங்கைக்கும் போய்ட்டு அதால் கொஞ்சம் குறைவுனா பின்னேறம் மாதிரி வேணும். எனக்கு கொஞ்சம் பின்னேறம் நல்ல வெயில் மடிச்சு கொண்டிருக்கேன். மற்ற எல்லா கோயிலுக்கும் நீ போகிற நான் பார்த்து தமிழாக்கள் போகிற கோயில் எல்லாம் ஆன்மீக பயணங்கள் தான். கிருஷ்ண கோயிலில் பாருங்க, விஷ்ணு கோயில் அதெல்லாம் பார்த்தோம். ஓகே ஓகே, நன்றி அண்ணா. புதுசாக ஒரு இது போட்டிருக்கீங்கன்னா தாக சாந்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள். வணக்கம். ஃபலூடா போல இருக்கு, அதாவது சர்பத். பரிஸ் தமிழன், மற்றது தமிழ் கிழவன். எவ்வளோண்ணா போகுது? சொல்லுங்க. என்ன இது இலவசமாக கொடுத்து கொண்டு இருக்கீங்களா? சாந்தி எப்படி கொடுத்தாலும் ஓகே ஓகே. எந்த பணியாகத்துலேருந்து வந்து சரிங்க? இல்லாட்டி பணியாமா இல்லாட்டி சும்மா? இல்லை, நான் ரஃபி. ஓகே ஓகே. எங்களோட தம்பி வந்து சரி எவ்வளோ போயிருக்கு நேரம்? எவ்வளோ சர்பத் போயிருக்கு? எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க தானே, எவ்வளோ போகுது, எவ்வளோ பிரியாணி போகுது, எவ்வளோ அப்பம் போகுது, எல்லாரும் சொல்லக்கூடாது. 1000 மேலே போயிருக்கு. நல்ல வெக்க தானே இன்றைக்கு. அப்போ எத்தனாவது முறை வாரீங்க? இது எத்தனாவது முறை? முதல் தடவை உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம். உறவுகளை இந்த காணொலியை பார்த்து ரசித்து என்னோட வந்து கதைச்சு மற்றது உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டதுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த காணொலியை இதோட வந்து நான் நிறைவு செய்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய லைக்குகள் மற்றது முதல் தடவை வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க. அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிஸ் தமிழன். மற்றது நாளைக்கு லாட்குனோ பிள்ளையார் கோயிலில் வந்து தேர் திருவிழா, அங்கேயும் வந்து கலந்து கொள்ள மறக்காதீங்க. ஸோ அங்கே சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிஸ் தமிழன். நன்றி, வணக்கம் மக்களே.